Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் குடமுழக்கு டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு 28 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர்பாபு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் டிசம்பர் 8ஆம் தேதி குடமுழக்கு நடைபெறும் என அறிவித்தார். திமுக ஆட்சியில் 3707 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் கூறினார். அங்கே சண்டை போட்டுக்கிற 2 பேருக்கும் தான் இழுக்கான சோழ் உருவாகுது. வடகளையும் தென்களையும் மாறி மாறி சண்டை போடுது. இல்லை நாங்கள் ஏதாவது பங்குதாரரா சொல்லுங்க. நீ இல்லை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. நாங்கள் அர்ச்சகர்களை அவர்களை தெய்வத்திற்கு பணி செய்கின்றவர்களை போற்றுகின்றோம், மதிக்கின்றோம், துதிக்கின்றோம். அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்குள் ஒரு சுமூகமான சூழலுக்கு செல்ல வேண்டும். சட்டமன்ற நான் தலைமைச் செயலகத்திலேயே 2 தரப்பினரும் அழைத்து 3.5 மணி நேரம் உட்கார்ந்து அவர்களுடன் கலந்து பேசி இருக்கின்றோம். அவர்கள் ஒருவருக்கு இட்டுக் கொள்கின்ற சண்டையை பார்த்தால் அங்கு கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அனைத்தும் உணர்ந்த அவர்கள் வடகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தென்களை சார்ந்தவர்களாலும் சரி, விட்டு கொடுப்பவர்கள் என்றும் கெட்டுப்போவதில்லை. கெட்டு போனவர்களை பார்த்தால் விட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகலை தென்கலை இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.